அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணியிருக்கணும், அவன் சொன்ன தப்பு என்றால் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு சொல்கிறானே, ஐயோட பாவி அல்லாஹ்வுக்கு உருவத்தை கற்பிக்கிறாயா என்று இருந்திருந்தால் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அப்படி கிடையாது, இப்போ அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை சொல்லியிருக்கணுமா இல்லையா. ஆனால் ரசூலா என்ன பண்ணுறாங்க, ஃபல்லஹீக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபல்லஹீக்க அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்களாம், சிரித்தார்கள். எப்படி சிரித்தாங்களாம், கத்தா பதத் நவாஜிதுஹு தஸ்திகன், அவர் சொல்வது உண்மை என்று ஆமோதிக்கும் விதமாக, அவர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு ஆமோதிக்கும் விதமாக, நவாஜிதுஹு தன்னுடைய கடவாய்ப்பற்கள் தெரியக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, லஹீக்க சிரித்தார்கள் என்று அந்த சஹாபி சொல்கிறார். இதில் என்ன நம்மளுக்கு தெரிகிறது, அல்லாஹ்வுக்கு உருவமே இல்லை என்று இருந்தால் அவர் ரசூலா என்ன பண்ணியிருக்கணும், அந்த யூதனுக்கு வந்து மறுப்பு தெரிவித்திருக்க வேண்டும், கண்டித்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லையாடா, ஏன்டா நீ அல்லாஹ்வுக்கு விரல் இருப்பதாக சொல்கிறாய், என்ன அல்லாஹ்வை கேலி பண்ணுகிறியா அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன பண்ணுகிறார், அப்படி சொல்லாமல் ரசூலா சிரிக்கிறார்கள், ஆமோதிக்கும் விதமாக, கேலி பண்ணி சிரிக்கலை, கரெக்டாக சொல்கிறான். இவனுக்கு கூட தெரியுது பாரு, அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இவ்வளோ இது பண்ணியிருக்கான், யூதனுக்கு தெரிகிறது என்று அதை ஆமோதிக்கும் விதமாக சிரித்துட்டு சொல்கிறாங்க. கவுலி ஹைர் அந்த கேட்டுவிட்டு சும்மா கரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். என்ன ஓதுறாங்கன்னா, குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனத்தை ஓதுறாங்க. வமா கதுருல்லாஹ ஹக்க கத்ரிஹி வல் அரது ஜமியா, அல்லாவை அவர்கள் கண்ணியப்படுத்தும் விதமாக கண்ணியப்படுத்தவில்லை. வல் அரது ஜமியா, அந்த நாளில் வந்து அல்லாஹ் அனைத்து பூமிகளும் என்ன இருக்குமா, கபலத்துஹுல் யௌமுல் கியாமா, அல்லாஹ்வுடைய அந்த இதில் தான் இருக்கும், அல்லாஹ்வுடைய அந்த கட்டுப்பாட்டில் அல்லாஹ்வுடைய இதில் தான் இருக்கும். வசமாவு முத்தவ்வியாத்தும் பியமீனிஹி, வானங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய அந்த வலதுகையில் வந்து சுருட்டப்பட்டு இருக்கும். சுபஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன், அவர்கள் இணை கற்பிப்பதை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவன் என்று சொல்கிறான். அப்போ இந்த வசனத்தை ரசூலா ஓதி காட்டுகிறார்கள். அப்போ இதில் என்ன தெரிகிறது, இந்த யூதன் வந்து கரெக்டாக சொல்கிறான், ஆனால் மற்றவங்க இருக்காங்க பாருங்கள், அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை, அல்லாஹ் உருவம் இல்லாத அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்து அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தக்கூடிய விதத்தில் கண்ணியப்படுத்தலை. வமா கத்ருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ்வை எப்படி கண்ணியப்படுத்தணுமோ அந்த மாதிரி அவர்கள் கண்ணியப்படுத்தவில்லை, இவர் கண்ணியப்படுத்திட்டார். வந்து சொன்ன அந்த யூத மார்க்க அறிஞர் கண்ணியப்படுத்தி விட்டார், அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல் மிக்கவன் என்பதை காமித்து விட்டார். ஆனால் அவங்க வந்து அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தவில்லை என்று சொல்லி அவங்க சொல்கிற வசனமும் அந்த உருவம் இருப்பது போல தோணுது. அல்லாஹ்வுக்கு வலதுகையில் தான் என்ன பண்ணணும், அசமாபு முத்தவ்வியாத்தும் பியமீனிஹி, அல்லாஹ்வுடைய வலதுகையில் தான் வானங்கள் எல்லாம் சுருட்டப்படும் என்பதை அழகாக இந்த வசனமும் சொல்லி காட்டுகிறது. அப்போ இந்த ஹதீஸ் வந்து புகாரில் 4811 பதிவு செய்யப்பட்டுள்ளது. குர்ஆனில் நான் ஒரு வசனம் வார்த்தலை, வமா கதுருல்லான்னு, அந்த வசனம் வந்து 39வது அத்தியாயத்தில் 67வது வசனமாக இருக்கிறது. அப்போ இது நம்மளுக்கு எதை காட்டுது, அல்லாஹ்வுக்கு விரல் இருக்கிறது என்பதை காட்டுறதில்ல. பிரம்மாண்டமாக அல்லாஹ்வுடைய விரலில் வந்து பூமியெல்லாம் இருக்கணும், அரளீன பூமி அனைத்தும் இருக்கணும். எப்படிப்பட்ட அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஒரு பேர் ஆற்றலுடையவனாக இருப்பான், எப்படி ஒரு பிரம்மாண்டமான உருவத்தில் இருப்பான் என்பதை நம்மளால் கணித்து கொள்ள முடியுதா இல்லையா. அப்போ இது நம்மளுக்கு எதை காட்டுது, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறதான காட்டுது. அல்லாஹ்வும் குர்ஆனை சொல்லிட்டான், ரசூலாவும் ஒரு யூத அறிஞர் சொல்லி அதை ஆமோதிக்கும் விதமாக அவர் சரியாக தான் சொன்னார் என்பதை சரியென்று சொல்லக்கூடிய விதமாக ரசூலாவை என்ன பண்ணுறாங்க, அதை ஆமோதிக்கிறார்கள். அதுக்கடுத்து அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு இடத்துல சொல்கிறான். என்ன சொல்கிறான், யௌம யக்ஷஃபு அன் ஷாக், அந்த நாளில் கெண்டைக்கால் திறக்கப்படும். யௌம யக்ஷஃபு அன் ஷாக், அந்த நாளில் வந்து கெண்டைக்காலும் திறக்கப்படும். வயுத்அஊன இல சுஜூத், சிறை வணக்கம் செய்ய அவர்கள் அழைக்கப்படுவார்கள். ஃபலா யஸ்ததீஊன், அவர்களால் சிறை வணக்கம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறான். இந்த வசனத்தில் வந்து அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா, யௌம யக்ஷஃபு அன் ஷாக்கின் அப்படின்னு சொல்கிறான். கெண்டைக்கால் திறக்கப்படும். யாருடைய கெண்டைக்கால் திறக்கப்படும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நான் முன்னாடி ஒரு சுண்ணாவை சொன்ன பாருங்கள், ஒரு ஹதீஸை சொன்ன பாருங்கள். அந்த ஹதீஸில் வந்து அல்லாஹ் வருவான், ஒரு சூரத்தில் வருவான் அப்படின்னு. அந்த ஹதீஸ் வந்து புகாரியில் வந்து நான் சொன்ன ஹதீஸ் வந்து பாதி தான் இருக்கிறது. முஸ்லீம்கிற இன்னொரு ஹதீஸ் புத்தகத்தில் வந்து அந்த ஹதீஸ் விளக்கமாக இருக்கிறது. அந்த சம்பவம் அவங்க வந்து அல்லாஹ் சூரத்தில் வந்தவுடனே அல்லாஹ் வந்து அவங்களை ஏமாற்றுவதற்காக, அவங்கள்ட்ட கொஞ்சம் விளையாட்டு காட்டணும் அப்படி என்பதற்காக வேறு ஒரு ரூபத்தில் வருவான். ஒரு சாதாரண மனிதன் எவ்வாறு இருப்பானோ அந்த மாதிரி ரூபத்தில் வந்து அவங்கள்ட்ட கேட்பானா. என்ன கேட்பானா,
நீங்கள் யாருக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பானா. யாருக்காக காத்து கொண்டிருக்கீங்க? அவங்க எல்லாம் யூதர்கள் போயிட்டாங்க, கிறிஸ்தவர்கள் போயிட்டார்கள், நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் போயிட்டார்கள், தங்களுடைய கற்பனை கடவுள்கள் யாரையெல்லாம் வணங்குகிறார்களோ அவங்க எல்லாம் போயிட்டாங்க. நீங்கள் யாருக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படி கேட்கும் பொழுது, நாங்கள் எங்களுடைய ரப்புக்காக வெயிட் பண்ணுறோம், இந்த உலகத்தையும் இந்த வானங்களையும் படைத்த எங்களுடைய ரப்பு அல்லாவுக்காக வெயிட் பண்ணுறோம் சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, நான் தான் உங்களுடைய இறைவன் அப்படின்னு சொல்லுவானா. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அல்லானா அவங்க பிரம்மாண்டமாக நினச்சி வச்சுருக்காங்களே, அல்லானா அவங்க பிரம்மாண்டமாக அவங்க அல்லானா அவ்வளோ ஒரு ஆற்றல் மிக்கவன் அப்படின்னு நினைத்து வைத்திருக்கிறார்கள் இல்லையா. ரசூலா அப்படியே நம்ம சொல்லியிருக்காங்க. இன்னும் எடுத்து போடுவேன், அல்லாஹ் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமானவன் என்பதை ரசூலா நம்மளுக்கு அழகாக விளக்கி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுவோமா, அல்லானா பிரம்மாண்டமானவன் அப்படின்னு நினைப்போமா. அல்லாஹ் என்ன பண்ணுவானா, இந்த மாதிரி சாதாரண ஒரு தோற்றத்தில் வந்த உடனே அல்லாஹ் கிட்ட இருந்து அல்லாட்ட பாதுகாப்பு வைப்போமா. இந்த இவனிடமிருந்து யாரெல்லாம் எங்களை பாதுகாப்புத்தா அப்படின்னு சொல்லுவோமா. இந்த இதில் இருந்து எங்களுக்கு பாதுகாப்புத்தா அப்படின்னு என்ன பண்ணுவோம், அல்லாவிடமே அல்லாஹ் கிட்ட இருந்து பாதுகாப்பு கேட்கும்படி அவர்கள் சொல்வார்கள். அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, சாதாரண ஒரு தோற்றத்தில் தானே இருக்கான், அதனால் நம்மளை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுவானா, சரி உங்களுடைய இறைவன் என்பதற்கு என்ன ஆதாரம், என்ன அடையாளம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பானா. அப்போ அவங்க சொல்லுவாங்களா, யௌம யக்ஷபு அன் ஷாக்கிங், கெண்டைக்கால் தான் எங்களுக்கு ஆதாரம், கெண்டைக்கால் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லுவானா. அப்போ சொன்ன உடனே அல்லாஹ் என்ன பண்ணுவானா, தன்னுடைய அந்த திரையை விலக்கி அந்த கெண்டைக்காலை காட்டுவான். காட்டினவொன்னு இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சுஜூது போவார்கள். இந்த வசனத்துக்கு இதுதான் விளக்கம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ அல்லாவுக்கு கால் இருக்கிறதுன்னு தெரியுதா இல்லையா. கெண்டைக்கு அல்லாவுக்கு எது சான்று என்று கேட்கும் பொழுது கெண்டைக்கால் தான், சாக்கு தான். சாக்குனா கெண்டைக்கால்னு அர்த்தம். அப்போ அந்த கால் திறக்கப்படும் பொழுது அவர்கள் சுஜூது பண்ணுவார்கள். சுஜூது பண்ணுவாங்க. யாரெல்லாம் சுஜூது பண்ணுவாங்க, அல்லாவை நகைவஞ்சர்களால் சுஜூது பண்ண முடியாது. முஸ்ரிக்கினா இருந்தானே அவனால் சுஜூது பண்ண முடியாது. அவங்க அழைக்கப்படும் பொழுது பல எஸ்ததையும் அவர்களால் அது முடியாது அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவர்கள் ஒதுக்கப்படுவார்கள். அப்போ முஸ்லீம்களால் மட்டும்தான், யார் அல்லாஹ் மட்டும் நம்பியிருந்தார்களோ, அல்லாவுக்கு மட்டும் தன்னுடைய சிறை வணக்கத்தை செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களால் மட்டும்தான் அந்த நாளை சுஜூது போக முடியும். மற்ற யாராலையும் அல்லாவை நம்பியிருந்தாலும் அவர்கள் நயவஞ்சர்களாக முஸ்ரிக்கின்களாக இருந்திருந்தால் அவர்களால் என்ன பண்ணியிருக்க முடியாது, சுஜூது போக முடியாது. ஏன்னா அவங்க அந்த காலகட்டத்தில் அந்த உலகத்தில் வாழும் பொழுது சுஜூதுக்காக அழைக்கப்பட்டார்கள். அப்போ என்ன பண்ணாங்க, சுஜூது பண்ணவில்லை. இந்த நாளும் அவர்களால் சுஜூது பண்ண முடியாதுன்னு அல்லாஹ் என்ன பண்ணுறான், அதுக்கடுத்த வசனம் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனம் நம்மளுக்கு எதை காட்டுது, இது 68வது அத்தியாயத்தில் 42வது வசனமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்போ இதுவும் நம்மளுக்கு எதை சொல்லுது, அல்லாவுக்கு உருவம் இருக்கிறது. அல்லாவுக்கு கெண்டைக்கால் காட்டுவான். கெண்டைக்காலை காட்டினதுக்கப்புறம் நம்ம அவனை அல்லானே சொல்லுவோம். அந்த அளவுக்கு அல்லாஹ் அழகாக என்ன பண்ணுறான், தனக்கு கால் இருப்பதாக, கால் இருக்குதுன்னா உருவம் இருப்பதாக அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காட்டுகிறான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் என்ன பண்ணுறான், இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது இதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறார்கள். இது புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாவிடமிருந்து இதை நான் கேட்டிருக்கிறேன். கால யுல்கி ஃபின் நார் வ தக்கூலு ஹல் மன் மஸ்ஜித். அல்லாஹ் என்ன பண்ணுவானா, அந்த நரக நெருப்பிட்ட கேட்பானா, உனக்கு போதுமா அப்படின்னு கேட்பானா. நீ நரகத்தில் நரகவாசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் அல்லாஹ் கேட்பானா, யுல்கி ஃபின் நார், உனக்கு வேறு எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்பானா. வேறு எதுவும் இருக்கான்னு அது கேட்குமா. வ தக்கூலு ஹல் மன் மஸ்ஜித், எதுவும் திங்கிறதுக்கு இருக்கா, இன்னும் இருக்கான்னு கேட்குமா. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுவானா, கத்தா எவா கதமஹு, அவனுடைய காலை பாதத்தை அதில் வைப்பான். அல்லாஹ் என்ன பண்ணுவான், அவனுடைய பாதம் இருக்குல்லங்க, பாதத்தை அதில் வைப்பான் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் பாதத்தை வைக்கிறான். அல்லாஹ் கதமகுன்னு சொல்கிறான். கதமகுன்னா பாதத்தை குறிப்பது, ஒரு இடத்த போட்டு அப்படியே மிதிப்பது. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், தனக்கு கால் இருப்பதாக, அந்த கால் எவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல். நரகத்தில் வச்சோன்னே நரகம் என்ன பண்ணுமா, இப்போ தக்கூலு கத்து கத் கத்து கத்து அப்படின்னு சொல்லுமா, போதும் போதும் கத்து கத், எனக்கு போதும் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஆற்றல் இருக்கும். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், கதமகு, தனக்கு கால் இருப்பதாக சொல்கிறான், பாதம் இருப்பதாக சொல்கிறான். அந்த பாதத்தை வைத்த உடனே நரகமே பணிந்து விழக்கூடிய ஒரு அளவுக்கு அவ்வளோ ஒரு ஆற்றல் மிக்க என்பதை அழகாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இது நம்மளுக்கு எப்படி தோணுது, அல்லாவுக்கு உருவம் இருக்குதா இல்லையா. அப்போ அல்லாஹ் இந்த இடத்துல கூட, இந்த செய்தியில் கூட அல்லாஹ் என்ன பண்ணுறான், தனக்கு கால் இருப்பதாக சொல்கிறான், பாதம் இருப்பதாக சொல்கிறான் என்பதை நம்மால் காண முடிகிறது. இது புகாரியில் 4848வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது.
அதுக்கடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்கிறார்கள், நம்ம மறுமை நாளில் அந்த கியாமத்து நாளில் கடைசி கட்டத்தில் இருக்கும் பொழுது தஜ்ஜால்னு ஒருத்தர் வருவான். இது எல்லாருமே நம்ப வேண்டும். இஸ்லாத்தில் வந்து தஜ்ஜால் வருகிறான் என்பதை அனைவரும் நம்ப வேண்டும். அந்த தஜ்ஜாலை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது அதிகமாக அவனை பற்றி எச்சரித்து இருக்கிறார்கள். எந்த அளவுக்குனா, நம்மளுடைய அத்தஹியாத் என்று சொல்லக்கூடிய அந்த தொழுகையுடைய இருப்பில் உட்காந்து அத்தஹியாத்து ஓதுவோம்ல, அத்தஹியாத்து ஓதும் பொழுது அத்தஹியாத்து ஓதுவோம். ரசூலா அந்த அத்தஹியாத்து ஓதி முடித்ததுக்கப்புறம் ரசூலா மேலே சலவாத்து ஓதுவோம். அதுக்கடுத்து சில துவாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறார்கள். என்ன துவா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அதாபி ஜஹன்னம் அதாபில் கபரி ஒமின் ஃபித்னத்தில் மக்கியா வல்மாதி ஒமின் ஃபித்னத்தில் மசீஹி தஜ்ஜால். அல்லாஹ் கிட்ட என்ன பண்ணுறோம்? அஊது பிக்க மின் அதாபி ஜஹன்னம், ஜஹன்னம் நரக நெருப்புலேருந்து எங்களுக்கு வந்து அந்த சோதனையிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தருவாயாக. ஒமின் ஃபித்னத்தில் குபூர், அந்த கபூருடைய வேதனையிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தருவாயாக. ஒமின் ஃபித்னத்தில் மக்கியா வல் மமாத்தி, இந்த உலகத்துடைய பிறப்பிலிருந்தும் இறப்பிலிருந்தும் அந்த சோதனையிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தருவாயாக. ஓ ஃபித்னத்தில் மசீஹி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய அந்த நிலையிலிருந்தும் எங்களுக்கு நீ பாதுகாப்பு தருவாயாக அப்படின்னு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுறாங்க? இந்த மாதிரி நீங்கள் துவாச்சீங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவான்? தஜ்ஜால் வந்து அட்டூழியம் பண்ணுவான், ஃபித்னாக்களை பண்ணுவான். எந்த அளவுக்குனா, அவனை நம்ம அல்லாஹ் நினைக்கக்கூடிய அளவுக்கு, ஒருவேளை இவன் தான் அல்லாஹ்வாக இருப்பானோ, இவன் தான் கடவுளாக இருப்பானோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம போயிடுவோமா. அந்த காலகட்டத்தில் நம்ம இருந்தோம்னா அவன் அந்த மாதிரி செய்வான். அல்லாஹ் அவனுக்கு அந்த மாதிரி அற்புதத்தை கொடுத்துருக்கிறான். என்ன பண்ணுவான்? மலையை வான்னு சொல்லுவான், வந்துடும், மழை பெய்யும். ஒரு மலை அளவுக்கு என்ன பண்ணுவான்? ரொட்டியெல்லாம் அடக்கி வச்சுருப்பான். ஒரு மலை அளவுக்கு ரொட்டி ஆகுன்னு சொன்னால் ரொட்டி ஆகிரும். ஒருத்தனை கொலை பண்ணுவான், கொலை பண்ணிட்டு உயிரை கொடுப்பான். கொலை கண் முன்னாடி பண்ணுவான். கொலை பண்ணிட்டு என்ன பண்ணுவான்? அவனை எந்திரிஞ்சோன்னா அவன் எந்திரிச்சிக்கிடுவான். அதே மாதிரி சொர்க்கத்தை காட்டுவான், அதே மாதிரி நரகத்தை காட்டுவான். இந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்வானோ, அல்லாஹ் தனக்கு என்ன ஆற்றல் இருப்பதாக சொல்கிறானோ அதே மாதிரி இவன் என்ன பண்ணுவான்? சில விஷயங்களை செய்வான். ஆனால் அது ஒரு வாட்டியும் செய்ய முடியும். ஒருத்தனை கொலை பண்ணுறால, கொலை பண்ணி அவனுக்கு உயிரை கொடுக்குறால, அது ஒரு வாட்டியும் செய்ய முடியும், அடுத்த வாட்டி செய்ய முடியாது. ஆனால் இப்படியெல்லாம் செய்கிறான்ல, இதை பார்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஈமான்ல பலவீனமாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் இவன் வந்து அல்லாஹ்வாக இருப்பானோ அப்படின்னு சந்தேகிப்பார்கள். அந்த மாதிரி சந்தேகம் உங்களுக்கு வரும். அதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க? அவனை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி சொல்கிறாங்க? அந்த ஹதீஸை சொல்லும்போது சொல்கிறாங்க, தஜ்ஜால் பற்றிய ஹதீஸை சொல்லும் பொழுது எல்லா நபிமார்களுமே இவனை பற்றி எச்சரித்திருக்கிறார்கள். நூஹு நபி வந்து இவனை பற்றி எச்சரித்திருக்கிறார்கள். அதே மாதிரி நானும் எச்சரிக்கிறேன், தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு நபிமாருமே சொல்லாத ஒன்று நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இந்த தஜ்ஜால் இருக்கானே அவன் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அரபியில் ஆவார்னா நொல்ல கண்ணன் அர்த்தம், ஒற்றை கண்ணன் அர்த்தம். ஒரு கண் இருக்காது. ஒரு கண் இல்லாதவர்களுக்கு, இல்லை ஒரு கண்ணில் ஏதாவது கோளாறு இருக்கக்கூடியவர்களுக்கு தான் ஆவார்னு சொல்லுவாங்க. அவன் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆவார் மட்டும் சொல்லாமல் தஜ்ஜாலு தான் ஆவார், உங்களுடைய ரப்பு வந்து ஆவார் கிடையாது, அவன் தான் தஜ்ஜால் தான் ஒற்றை கண்ணன், உங்களுடைய ரப்பு ஒற்றை கண்ணன் இல்லை, அவன் நல்ல கண்ணன் தான் அப்படி ரசூலுல்லாஹ் இதை சொல்லி காட்டுறாங்க. இவன் தான் தஜ்ஜாலுடைய அடையாளத்தை காட்டுறாங்க. நீங்கள் அந்த நாளில் இருந்தால் நீங்கள் எப்படி அவனை அடையாளம் கண்டுபிடிக்கணும்? பல அடையாளங்களை சொல்கிறாங்க. அதில் ஒரு அடையாளம் என்னென்னா, அவனுடைய கண்ணு வந்து ஒரு ஒற்றை கண்ணை, உங்களுடைய இறைவன் ஒற்றை கண்ணன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாவுக்கு தஜ்ஜாலை பற்றி சொல்லும் பொழுது நம்ம எல்லாம் தஜ்ஜாலை அல்லாஹ் என்று நினைத்து விடுவோமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? அல்லாஹ்வுக்கு உருவமே இல்லை என்றிருந்தால் அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை, தஜ்ஜாலுக்கு உருவம் இருக்குது, ஆனால் நீங்கள் நம்பிக்கை இழந்துட மாட்டீங்க, அவன் பக்கம் அல்லாஹ் என்று போய்விட மாட்டீர்கள், தப்பித்துக் கொள்வீர்கள், அவன் அல்லாஹ் இல்லை என்று சொல்வீங்க. ஏன் சொல்வீங்க? அவன் தான் உருவத்தோடு தானே இருக்கான், உருவத்தோடு தானே வந்து நிற்கிறான், அல்லாஹ்வுக்கு தான் உருவம் இல்லையே அப்படின்னு நீங்கள் தெளிவுபட்டு போயிருப்பீங்கன்னு ரசூலுல்லாஹ் வந்து அப்படி சொல்லியிருக்கணும், அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்று இருந்தால். ஆனால் அவங்க அப்படி சொல்லாமல் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு கண் இருக்கிறது என்ற மாதிரி சொல்கிறாங்க பாருங்கள். அவன் தான் ஒற்றை கண்ணன், உங்களுடைய இறைவன் வந்து ஒற்றை கண்ணன் கிடையாது, உங்கள் இறைவன் வந்து நல்ல கண்ணன் தான் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.